பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர். அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை உங்களுக்காக இன்றைக்கு சொல்லும்படி தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இது தானியேலை பார்த்து பறந்து வந்த தேவ தூதனாகிய கபிரியல் சொன்ன வார்த்தை. கேப்ரியல் எப்பொழுதுமே நல்ல செய்தியை சொல்லுவதற்காகவே அனுப்பப்படுகிற மகா பெரிய தூதன். இந்த தூதனை பற்றி இன்னொரு நாள் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த தூதன் சொன்ன வார்த்தை, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது தானியேல் என்று சொல்லி தானியேலுக்கு அறிவிக்கிறார். என்ன காரணம்? தானியேல் இந்த நாட்களிலே என்ன காரியத்தை குறித்து வேண்டினான்? அருமையானவர்களே, எருசலேம் பாழாய் போனது. எருசலேம் பாழா போனதுனாலே இது எதற்காக பாழாய் போயிற்று என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய கோபம் அங்கே வல்லமையாய் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்துக்கு என்ன காரணம்? எருசலேம் கீழ்ப்படியவில்லை. எருசலேம் கர்த்தருக்கு பயப்படவில்லை. எருசலேம் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை மீறினது. எருசலேம் ஒருபோதும் நன்மையான காரியத்தை செய்யவில்லை. எருசலேம் எப்பொழுதும் பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் கிடந்தது. கர்த்தர் பார்த்தார், இந்த எருசலேம் ஏன் இப்படி இருக்கிறது? என்னுடைய சொந்த ஜனம் ஏன் இப்படி இருக்கிறது? பொறுமையை இழந்த கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் மகா கோபத்தை உண்டாக்கி உக்கிர கோபத்தினால் இறங்கி அந்த தேசத்தை 70 ஆண்டுகள் வரை சபித்து போட்டார். என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நீதான் அந்த எருசலேம். நீங்க தான் அந்த எருசலேம். உங்களுடைய குடும்பம் தான் அந்த எருசலேம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத அத்தனை பேரும் எருசலேம் குடும்பத்தாரே. அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கோபம் உக்கிரமாய் இறங்கினபடினாலே அதுல யாரும் மீள முடியவில்லை. அநேக பாவத்துக்குள்ளும் கட்டுகளுக்குள்ளும் கிடந்தார்கள். இது தானியேலுக்கு வெளிப்பட்ட போது, தானியேலோ அந்த குடும்பத்துக்காக, எருசலேமிலே நான் இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் தேசம் இப்படி இருக்கிறது, ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது, எங்க குடும்பத்திலே பாவமும் சாபமும் கட்டுகளும் அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது என்று சொல்லி மனங்கசந்து அழுது வேதனைப்பட்டு அங்கே பொல்லாத போராட்டத்தோடு கூட கர்த்தரிடத்திலே மன்றாடி விண்ணப்பம் செய்கிறான். அதிகாரம் முழுது நீங்க வாசித்து பாருங்க. அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான். யோபுவை போல சாம்பலிலே கிடக்கிறான், அக்கிரமத்திலே கிடக்கிற இந்த ஜனம் எப்பொழுது விடுதலையாகும் ஆண்டவரே? இவங்களுடைய பாவத்தை மன்னியும், இவங்களுடைய அக்கிரமத்தை மன்னியும், இவங்களுடைய வேதனைகளை இவங்களுடைய போராட்டங்களை மாற்றி போடும், திரும்பும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். நீங்களும் தானியேலை போலதான் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும்படிக்கு, உங்க குடும்பம் விடுதலையாக்கப்படும்படிக்கு நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமத்திற்கும் நம்முடைய பாவம் தானே காரணமாய் இருக்கிறது. எனவே இந்த காலைவேளையிலே நீங்க முழங்கால்களை முடக்கி தானியேலை போல கதறுங்கள், ஆண்டவரே என் குடும்பத்தை, என் எருசலேம் என்கிற என்னுடைய குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுங்க. தானியேல் கதறினான், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனாலே கேப்ரியலை அனுப்பினார். கேப்ரியல் வந்தான். அவன் சொன்னான், தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது என்று சொல்லி அங்கே ஆசீர்வாதமான விடுதலை. இன்னும் 70 வாரத்திற்குள்ளாக கர்த்தர் இந்த தேசத்தை அற்புதமாய் மாற்றுவார் என்று நல்ல செய்தி சொல்ல வந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்துருவீங்களா? இந்த காலவேளை ஒப்பு கொடுத்து நீங்களும் கர்த்தருடைய பிள்ளையாய் உங்க குடும்பம் சீர்கெட்டு போறதற்கு, உங்க பிள்ளைகள் சீர்கெட்டு போனதற்கு நம்முடைய பாவம் தான் என்று சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவீங்களா? கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே அங்கே ஒரு கேப்ரியலை கர்த்தர் அனுப்புவார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு நல்ல செய்தி உண்டாகும். உங்க குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வரும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு சக்தியாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மீறவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேப்ரியலை அனுப்ப போகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்து விட்டது, விடுதலை தொடங்கிவிட்டது, ஆசீர்வாதம் இறங்கிவிட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும். காத்துக்கொள்ளுவார். ஆசீர்வாதமாயிருங்க. தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். ஆமென், ஆமென்.